நாமக்கல் மாவட்டங்க, பரமத்திவேலூர் தாலுகா, கபிலர்மலை ஒன்றியம், இருகூர் ஊராட்சிங்க. வலசுப்புள்ளைங்க சொந்த ஊர். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வாடகை தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, எத்தனை வண்டி இருக்குங்கண்ணா நம்மகிட்ட? 3ங்க. என்னென்ன வண்டி இருக்குங்கண்ணா? பைசன் பேர் 2 இருக்குதுங்க, 605 ஒன்று இருக்குங்க, 4 வீல் டிரைவ். ஓகே, இந்த வண்டி எப்போங்கண்ணா எடுத்தீங்க? இது இப்போ 1.5 வருஷம் ஆகுதுங்க. இது இன்ஜினுடைய ரேட்டட் ஆர்பி எவ்வளோங்கண்ணா? ரேட்டட் ஆர்பிஎம் 2200 வருதுங்க. கலப்பினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க? 2200 வருதுங்க. டீசல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோங்கண்ணா? டீசல் டேங்க்கு 60-66 லிட்டர் பிடிக்குங்கண்ணா. 40-50 பாட்டி பக்கமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் எல்லாருமே ஓட்டுறன வரைக்கும். எல்லா ஃபார்மருமே திருப்தி, நல்லா ஓட்டுறீங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. இது வரைக்கும் போயிட்டு எந்த பாட்டியும் கம்ப்ளைண்டே வெளியில் வந்தது இல்லைங்க. மெயின் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னா, பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. அது ஒன்று தான் பிரச்சனைங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா ஒரே டைமில் எல்லாரும். மைலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பைக்கு எவ்வளோ போகுது, ரொட்டேட்டருக்கு எவ்வளோ போகுதுங்க? ஆனால் கலப்பைக்கு 4 to 4.5, ஆவரேஜ் 4 to 4.5 போதுங்கண்ணா. மல்ச்சருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டரு தான் சேர்த்தி போவாங்க. குச்சி அதிகமாக கிடந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தி போவாங்க. குச்சி கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 4.5 ஆவரேஜுங்க. ரொட்டேட்டருக்குங்க? ரொட்டேட்டருக்கு காட்டை பொறுத்துங்க. காடு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா ஒரு 4.5 போவாங்க, இல்லைன்னா ஒரு 4 தாங்க. என்ன ஸ்பீடில் ஓட்டுறீங்க, என்ன கீர் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் கரும்புக்கட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ செகண்டுங்க. ஏன்னா லோ ஃபஸ்ட்டு போட்டோம்னா ரொம்ப டைமிங் எடுக்குது, கஸ்டமர் சைடு ரொம்ப பிரச்சனை வருதுங்க. அதனால ஃபஸ்ட் அளவு வந்து லோ செகண்டுங்க, 2வது அளவு லோ தேர்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைமிங் வந்து சின்ன வண்டியில் ஓட்டுற அதே டைமிங் வந்துடுதுங்கண்ணா. டெப்த்து அதோட இது நல்லாவே பிடிக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டீசல் அவரேஜும் கிட்டத்தட்ட 4 கொஞ்சம் நல்லா டெப்த்து பிடிச்சி ஓட்டணும் அப்படின்னாங்கன்னா மீடியம் செகண்டில் ஓட்டி கொடுக்குறேங்க. இல்லை டைமிங்கில் ஓட்டணும் அப்படின்னாங்கன்னா ஹை. மல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. வண்டி நல்லா இருக்குது. மெயின் சூடாடுறது இல்லைங்க. எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அழுப்பு தெரியாது. சவுண்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ஃபோன் பேசும்போது கூட ஆப்போசிட்டில் கஸ்டமர் பேசுனாங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறனா இல்லைன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குதுங்க. வண்டி சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சுத்தமாக இல்லைங்க. யாராக இருந்தாலுமே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறனா நம்ப மாட்டேங்கிறாங்க. சைலன்சர் கிட்ட போன வச்சா தான் நம்புறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குதுங்க. எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் மெயின் டயர்டு தெரியறது இல்லைங்கன்னா, டெம்பரேச்சரை சூடாடுறது இல்லைங்க. அந்த விதத்தில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உழவு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து டைமிங் சீக்கிரம் முடியுதுங்கண்ணா. 11 கலப்பு போட்டதுனால எங்கள் ஏரியாவில் எல்லாருமே 9 கலப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக 11 யூஸ் பண்ணோம். மணி நேரம் ஓடுறாலும் இது 1 மணி நேரத்தில் வந்துடுவேங்க. ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது வண்டி திரும்பும்போது லிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சென்சிங்கும் பக்காவாக இருக்குது. கலப்பை வெயிட்டாக இருக்கிறதுக்கு உழவும் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி போகுதுங்க. காடு ரோலாக இருந்ததுனாலுமே 4 வீல் டிரைவ் இருக்கிறதுக்கு அது மட்டும் இழுத்துட்டு போயிருதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உழவு வந்து எந்த பார்ட்டியுமே அது வரைக்கும் குறை சொன்னது இல்லைங்க. 2வது மூளை முடக்கு மண்ணு தள்ளுறதோ பிடிக்கிறதோ அந்த டைம்லலாம் 2 வீல் டிரைவாக இருந்ததுன்னா ஸ்லிப் ஆகும். இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது பாட்டுக்கு நல்லா ஃபுல்லாக மண்ணை தள்ளிக்கலாங்க. சேர ஓட்டுறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதல்லலாம் கேஜில் மாட்டிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் கேஜில் மாட்டதெல்லாம் இல்லைங்க. 50 இருந்தாலும் போனோம்னா ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டு நேராக எடுத்துகிட்டு வந்துடுறதுங்க. கழட்டி மாட்டுற நேரத்துக்குள்ளே சேர் ஓட்டி விட்டே வந்துடுறதுங்க. பிரச்சனை இல்லை, எல்லா விதத்துலேயும் சௌரியமாக தான் இருக்குதுங்க. 2வது வண்டி ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இது ஓட்டுற மாதிரி இருந்ததுனாலுமே வண்டி திரும்புறது A to Z எல்லா பிரச்சனையுமே இல்லைங்க. பிரேக் அடிக்கிற வேலைக்கே இல்லை, நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப குறுகலான இடத்துல ஈஸியாக திருப்பிக்கலாங்க. ஒரு வண்டி தள்ளிக்கிட்டு போவோம், இது அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. பிரேக் அடிச்சு திருப்பினோம்னா 2 வீலர் எப்படி திரும்புதோ அதே மாதிரி சர்வசாதாரணமாக திரும்புதுங்க. நல்லா இருக்குதுங்க. தென்னந்தோப்புக்குள்ள ஓட்டுறதுக்கோ கரும்பு காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இல்லை. எங்கேயுமே பிரேக்குக்கு வேலை இல்லைங்க. ஸ்டாரிங் திருப்பினோம்னா அது மாதிரி